வணக்கம் children, welcome to Academy of Excellence. நான் உங்கள் விஜி. நாம கிளாஸ் 12 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் சாப்டர் 2 sexual reproduction in flowering plants. ஓகே, ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Are we not lucky that plants reproduce sexually? So the myriads of flowers that we enjoy gazing at, the scents and the perfumes that we swoon over, the rich colors that attract us are all there as an aid to sexual reproduction. Okay, so the flowers பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பூக்கள் அப்படின்னாவே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஃப்ளார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்ட், ஸோ அந்த சென்ட் அந்த பர்ஃப்யூம்ஸ் அதெல்லாம் எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்மெல்ஸ் எல்லாமே, the rich color, so you can see the vibrant colors in plants la avlo alaga beautiful colors irukku which attract us. Okay, even நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா நிறைய plants நம்ம வந்து grow பண்றோம். So all these are aids to sexual reproduction. இதெல்லாமே பாத்தீங்கன்னா sexual reproductionக்கு வந்து ஒரு aid. Okay, flowers do not exist only for us to be used for our own selfishness. Flowers அப்படிங்கிறது நம்ம தேவைகளுக்கு மட்டுமே கிடையாது. All flowering plants show sexual reproduction. எல்லா flowering plantsம் பார்த்தீங்க அப்படின்னா they show sexual reproduction. A look at the diversity of structure of the inflorescence, flowers and floral parts shows an amazing range of adaptation to ensure formation of the end product of sexual reproduction, the fruits and seeds. ஸோ இப்போ இந்த டைவர்சிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்ஃப்ளோரசன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமேசிங் ரேஞ்ச். இது வந்து எப்படி அடாப்ட் ஆகிருக்கு ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பிளான்ட் இருக்கும், அதுக்கு உரிய ஃப்ளார்ஸ் இருக்கும். இதெல்லாமே வந்து எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் தி எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். என்ன அது, வாட் இஸ் தட்? நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்தோம். ஸோ எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், தி ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் டு கண்டினியூ their generation இல்லையா? So in this chapter let us understand the morphology, structure and the process of sexual reproduction in flowering plants. Angiospermல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சில்ட்ரன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃப்ளார் அ ஃபேசினேட்டிங் ஆர்கன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம். ஸோ ஃப்ளார் யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவோமா? யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃப்ளார்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே பிடிக்கும். ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் ஹேட் அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஃப்ளார்ஸ் சின்ஸ் டைம் இம்மெமோரியல். நமக்கு வந்து ரொம்ப, அதாவது சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆன காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமனுக்கும் ஃப்ளார்ஸுக்கும் இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இருக்குது. ஃப்ளவர்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏஸ்தட்டிக், ஆர்னமெண்டல், சோஷியல், ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் வேல்யூ. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூ, ஏஸ்தட்டிக் வேல்யூ இருக்கும். ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக, அது அழகுக்காக வந்து நிறைய நம்ம பிளான்ட்ஸ் நம்ம வந்து க்ரோ பண்ணுறோம். சோஷியலாக வந்துட்டு நிறைய ஃப்ளார்ஸ் வந்துட்டு வேல்யூஸ் நிறைய இருக்குது. அவங்களுக்கு ரிலீஜியஸ் வேல்யூ நிறைய இருக்குது. இப்போ நம்மளே டெம்பிள் போகிறோம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பிள்க்கோ இந்த வர்ஷிப் பிளேஸ்க்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து we are offering flowers to God இல்லையா? and cultural value. So they have always been used as symbol for conveying important human feelings such as love, affection, happiness, grief, mourning. ஓகேவா? ஸோ அவங்க என்ன நமக்கு ஷோ, அந்த ஃப்ளார்ஸ் அது ஆக்சுவலாக சிம்பிள் ஆஃப் லவ், சிம்பிள் ஆஃப் அஃபெக்ஷன், ஹாப்பினஸ் அண்ட் ஹியூமன் நம்மளுடைய ஃபீலிங்கை நம்ம வந்து ஷோ பண்ணுறதுக்காக நம்ம ஆக்சுவலாக நம்ம ஃப்ளார்ஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, list at least 5 flowers of ornamental value that are commonly cultivated at homes and in garden. So நம்ம வீட்டில் இல்லை நம்ம கார்டனில் வளர்க்கக்கூடிய 5 ornamental plant நம்ம லிஸ்ட் பண்ணணும். Find out the names of 5 more flowers that are used in social and cultural celebrations in your family. Have you heard of floriculture? What is that, floriculture? So what does it refers to? What is that, children? Floriculture? Floriculture means மலர் வளர்ப்பு. நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் வந்துட்டு மலர் வளர்க்குறோம். பிரான்ச் ஆஃப் ஆர்னமெண்டல் ஹார்டிகல்ச்சர் கன்சர்ன் வித் க்ரோயிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஃப்ளார்ஸ் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ட் ஆஸ் வெல் ஆஸ் வித் ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட். இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நாம. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, டு அ பயாலஜிஸ்ட் ஃப்ளார்ஸ் ஆர் மார்ஃபலாஜிக்கல் அண்ட் எம்ப்ரியாலஜிக்கல் மார்வல்ஸ். பயாலஜிஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளார்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மார்ஃபாலஜிலையும் சரி எம்ப்ரியாலஜிலையும் சரி இட்ஸ் அ மார்வலஸ். ஓகேவா? அந்த சைட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இன் கிளாஸ் 11 யூ ஹாவ் ரெட் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார். நம்ம வந்து கிளாஸ் 11 நம்ம பார்த்துருக்கோம், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். Figure 2.1 will help you to recall the parts of typical flower. இந்த figure பாருங்க, figure 2.1ல
So this is your petal, this is your sepal, and இது வந்து filament. Okay, filament, and this is anther. இது ரெண்டும் சேர்ந்து நம்ம stamen நம்ம சொல்லுவோம். Then இது வந்து stigma. Okay, stigma. Then இது வந்து style, இந்த part, and this part is நம்மளுடைய ovary. ஓவரிக்குள்ள நமக்கு ஓவியூல் இருக்கும். ஓகேவா? இதுதான் typical structure of a flower. So typical flower, can you name the two parts in flower in which the two most important units of sexual reproduction develop? First we'll see about pre-fertilization structures and events. அதாவது fertilizationக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Much before the actual flower is seen on a plant, the decision that the plant is going to flower has taken place. இந்த வந்து ஒரு பூ வந்து பூக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு அந்த பிளான்ட்ல நிறைய சேஞ்சஸ் நடக்கும். Several hormonal and structural changes are initiated which lead to the differentiation and further development of the floral primordium. ஸோ இந்த floral primordium ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸும் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸும் வந்துட்டு இந்த பிளான்ட்ல வந்து நடக்கும். Inflorescence are formed which bear the floral buds and then flowers. Okay, inflorescence வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும் which bear the floral bud வந்து கேரி பண்ணக்கூடிய inflorescence ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த floral bud வந்து லேட்டர் வந்து ஃப்ளாரா டெவலப் ஆகும். In the flower, the male and female reproductive structures, the androecium and the gynoecium differentiate and develop. இந்த flowerல பார்த்தீங்கன்னா so male and female reproductive structure, androecium அப்படிங்கிறது male reproductive structure and gynoecium அப்படிங்கிறது female reproductive structure. இது வந்து differentiate ஆகி develop ஆக தொடங்குது. You would recollect that the androecium consists of a whorl of stamen representing the male reproductive organ and the gynoecium represent the female reproductive organ. Okay, stamen, microsporangium and pollen grain. நம்ம next பார்க்க போறது stamen, microsporangium and pollen grain பத்தி நம்ம பார்க்கலாம். So figure 2.2, இந்த figure பாருங்க. இது வந்து நம்மளுடைய shows two parts of a typical stamen. இதுதான் வந்துட்டு typical stamen வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு long slender stalk இருக்கும். called இது வந்து filament ன்னு பேரு. Then the terminal generally bilobed structure called anther. இது வந்து anther. Then இந்த long filament பேர் வந்து phylum. long slender shapeல இருக்கு இல்லையா, stalk like structure இருக்கு இல்லையா, இது வந்து filament நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த filamentum antherum சேர்ந்ததா stamen. Okay, the proximal end of the filament is attached to the thalamus. proximal end அப்படிங்கிறது அதோட lower end. proximal end of the filament is attached to the thalamus or the petal of the flower. The number and length of stamen are variable in flowers. இந்த length of stamenum நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ளாருக்கு வந்து வேரி ஆகும். If you were to collect a stamen each from 10 flowers, each from different species, ஒரு 10 different species வந்து நாம வந்துட்டு இந்த ஸ்டேமன் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா and arrange them on a slide, கலெக்ட் பண்ணி வச்சு பார்த்தோம் அப்படின்னா you would be able to appreciate the large variation in size seen in nature. ஒவ்வொரு பிளான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேமனுடைய லென்த் இந்த எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு இருக்கும். ஃபிலமெண்டோட லென்த்து, ஆந்தருடைய ஷேப் இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆந்தர் ஜென்ரலாக பைலோப்டு தான், பட் அதனுடைய சைஸ் வந்து கொஞ்சம் வேரியாக இருக்கலாம். ஓகே, ஸோ கேர்ஃபுல் அப்சர்வேஷன் ஆஃப் ஈச் ஸ்டேமன் அண்டர் அ டிசெக்டிங் மைக்ரோஸ்கோப் அண்ட் மேக்கிங் நீட் டயக்ராம்ஸ் would elucidate the range and shape and attachment of anthers in different flowers. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா டிசெக்ஷன் மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ஷேப் வந்து எவ்வளோ வேரி ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். A typical angiosperm anther is bilobed. ஸோ அந்த anther பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து bilobed structure. Typical angiosperm anther பார்த்தீங்கன்னா bilobed structure-ஆக இருக்கும். Each lobe having 2 theca. அதில் வந்து each lobe இங்கே மென்ஷன் இதுதான் வந்துட்டு theca. Okay, so they are dithecous. So with each lobe having 2 theca, that is they are dithecous. Often a longitudinal grow runs lengthwise separating the theca. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தீக்காவை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு longitudinal groove ஒன்று இருக்கும். ஓகே, separating the theca. Let us understand the various types of tissues and their organization in the
transverse section of an anther. இந்த பாருங்க 2.3ல ஓகே next பேஜ்ல பார்க்கலாம் அது. Okay, a typical angiosperm anther is bilobe with each lobe having 2 theca. ரெண்டு லோப் இருக்கு, நமக்கு ஒவ்வொன்றும் வந்து 2 தீக்கா நமக்கு இருக்கு. இது பேர் வந்து diathecus அப்படின்னு பேரு. Often a longitudinal groove runs lengthwise separating the theca. Okay, let us understand the various types of tissue and their organization in the transverse section of anther. The bilobed nature of an anther is very distinct in the transverse section of the anther. The anther is a four-sided structure consisting of 4 microsporangia located at the corner, 2 in each lobe. So the anther அப்படிங்கிறது four-sided, அதாவது tetragonal structure. ஓகேவா, 4 சைடு இருக்கும் ஆக்சுவலாக இதுக்கு. consisting of 4 microsporangia, 4 microsporangia இருக்கும் located at the cornerல. ஓகே, 2 in each lobe, ஒவ்வொரு லோப்லையும் 2 இருக்கும். ஓகே, the microsporangia develop further and become pollen sac. இந்த microsporangia தான் இது further develop ஆகி pollen sac வந்துட்டு develop ஆகும். ஓகே, இது pollen sac. They extend longitudinally all through the length of an anther and are packed with pollen grain. So இது பார்த்தீங்கன்னா anther full length வந்து வளர்ந்திருக்கும். They extend longitudinally all through the length of an anther and are packed with, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய pollen grains வந்து நிறைய இருக்கும். ஓகே, next நம்ம பார்க்க போகிறது structure of microsporangium. So in a transverse section, a typical microsporangium, நம்ம வந்து transverseனா அது வந்து cross section நம்ம பண்ணுறது transverse section. Okay, a typical microsporangium appears near circular in outline. Microsporangium நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா circular near outline பார்த்தீங்கன்னா circular ஷேப்பில் இருக்கும். It is generally surrounded by 4 wall layers. இது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 wall layers இதுக்கு இருக்கும். The epidermis, endothelium, middle layer and the tapetum. இந்த 4 layer நேம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, very very important. The epidermis, endothelium, middle layer and the tapetum. Okay, the outer 3 wall layers perform the function of protection. Outer 3 layer பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்கன்னா protection and help in dehiscence of anther to release the pollen. இதுதான் வந்துட்டு anther வந்துட்டு dehisce, அதாவது ஓப்பன் ஆகி pollen வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. The innermost wall layer is tapetum. இதை நோட் பண்ணிக்கோங்க, innermost wall layer is tapetum. It nourishes the developing pollen grain. Very very important, நோட் பண்ணிக்கோங்க. Then which nourishes the developing pollen grain. Okay, so the tapetum, the innermost wall layer tapetum nourishes the developing pollen grain. Cells of the tapetum possess dense cytoplasm and generally have more than one nucleus. Okay, so note பண்ணிக்கோங்க, cells of the tapetum possess dense அதுக்கு வந்து நிறைய dense cytoplasm பார்த்தீங்கன்னா நல்லா டென்ஸாக இருக்கும் and generally have more than one nucleus, ஒரு நியூக்ளியஸ்க்கு மேலே வந்து அதில் இருக்கும். Can you think of how tapetal cells could become binucleate? எப்படி binucleate இருக்குது நம்ம பார்க்கலாம் இதை. ஓகே, ஸோ when the anther is young, anther யங்காக இருக்கும் போதில் a group of compactly arranged homogeneous cells called the sporogenous tissue occupy the center of each microsporangium. இப்போ anther வந்து யங் ஸ்டேஜில் இருக்கும் போதில் இந்த sporogenous tissue இருக்கு இல்லையா, இதுதான் மைக்ரோஸ்பொராஞ்சியத்தோட சென்டர் வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது microsporogenesis. As the anther develop, the cells of the sporogenous tissue undergo meiotic division to form microspore tetrad. இதை நோட் பண்ணிக்கோங்க, very very important. anther டெவலப் ஆகும்போதில் இந்த cells of the sporogenous tissue இருக்கு இல்லையா, நம்ம இங்கே பார்த்தோம், cells of the sporogenous tissue undergo meiotic division to form microspore tetrad. Tetradna 4 microspore tetrads. Okay, what would be the ploidy of the cells of the tetrad? So what would be the ploidy? Okay, so here they have given the crossverse section of transverse section of anther. So இங்கே இப்போ இந்த லேயர்ஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So the tapetum, inner layer tapetum, then epidermis, endothelium, sporogenous tissue, then middle layer. Okay, as cells of the sporogenous tissue is capable of giving rise to a microspore tetrad. Each one is potential pollen or microspore mother cell. இந்த டெட்ரட்னா 4 நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா potential pollen or microspore mother cell. The process of formation of microspore from pollen mother cell, PMC வந்து ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. The process of
formation of microspores from a pollen mother cell through meiosis is called microsporogenesis. இதனால நோட் பண்ணிக்கோங்க. The process of formation of microspore from a pollen mother cell என்னன்னா through meiosis is called microsporogenesis. Okay, formation of microspore தான் microsporogenesis. எதுல இருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா pollen mother cell PMC ல இருந்து ஃபார்ம் ஆகுது. The microspores as they are formed are arranged in a cluster of 4 cells. Cluster of 4 cells microspore tetrad. நம்ம அதாவது என்ன சொல்றோம்னா microspore tetrad நம்ம சொல்றோம். As the anther mature and dehydrate, the microspore dissociate from each other and develop into pollen grain. இந்த anther வந்து மெச்சூர் ஆகும் போதுல இந்த microspore tetrad இருக்கு இல்லையா, இது வந்து develop into pollen grain and develop ஆகுது. Inside each microsporangium, several thousands of microspore or pollen grains are formed that are released with the dehiscence of anther. So ஒவ்வொரு microsporangiumத்திலும் பார்த்தீங்கன்னா thousands of microspore or pollen grain வந்து ஃபார்ம் ஆகுது that are released with the dehiscence of anther. Okay, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது pollen grain பற்றி பார்க்கலாம். The pollen grains represent the male gametophyte. So male gametophyte வந்து flowering plants எது கேட்டிங்கன்னா pollen grains தான். If you touch the opened anther of hibiscus, okay, or any other flower, you would find deposition of yellowish powdery pollen grain on your finger. இப்போ நம்ம வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரோ இல்லை எனி அதர் ஃப்ளவர் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஸ்டிக்கியாக இருக்கும், எல்லோ கலரில் நம்ம கையில் ஒட்டிகிட்டு இருக்கும். அது என்ன கேட்டிங்கன்னா இந்த pollen grains தான். ஓகே, sprinkle these grains on a drop of water taken on a glass slide and observe. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ஸ்லைடில் வந்துட்டு ட்ராப் ஆஃப் வாட்டர் வச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸ்ப்ரிங்கிள் தீஸ், இதை நீங்கள் ஜஸ்ட் அந்த கிளாஸ் ஸ்லைடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறீங்க and observe under a microscope. So you will really be amazed at the variety of architecture, sizes, shapes, colors, designs seen on the pollen grains from different species. So நம்ம வந்து இந்த மைக்ரோஸ்கோப் கீழே நம்ம பார்க்கும்போதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நம்மளால் பார்க்க முடியும், கலர்ஸ் பார்க்க முடியும், ஷேப்ஸ் சைஸ் எல்லாமே நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியும். ஓகே, pollen grains are generally spherical, measuring about 25 to 50 micrometer in diameter. இதனால் நோட் பண்ணிக்கோங்க. pollen grain பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், மெஷரிங் அபவுட் 25 to 50 micrometer in diameterல இருக்கும். It has a prominent 2-layered wall. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராமினெண்ட்டாக 2-layered வால்னால் ஆனது. The hard outer layer called the exine, நோட் பண்ணிக்கோங்க, is made up of sporopollenin. Very very important children. The hard outer layer called the exine is made up of sporopollenin, which is one of the most resistant organic material known. Very very important question. Okay, it can withstand high temperature and strong acid and alkali. எவ்வளோ ஸ்ட்ராங் ஆசிட்னாலையும் அல்கலினாலையும் வந்துட்டு இதை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஓகே, நோ என்சைம் தட் டீக்ரேட் ஸ்போரோபொலனின் இஸ் சோ ஃபார் நோன். இது வரைக்கும் இந்த ஸ்போரோபொலனினை டீக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம் வந்துட்டு இல்லவே இல்லை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்ட் லேயர் இருக்கு இல்லையா, இந்த அதாவது பொலன் கிரெயினுடைய ஹார்ட் அவுட்டர் லேயர் வந்துட்டு நம்ம ஸ்போரோபொலனினால் ஆனது. எக்ஸைன் வந்து ஸ்போரோபொலனின் அப்படிங்கிற மெட்டீரியல் ஆனது. இது வந்து ரொம்ப 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 ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியல் நோன். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதுலையே. ஓகே, நோ என்சைம் தட் டிகிரேட்ஸ் ஸ்போரோபொலனின் இஸ் சோ ஃபார் நோன். பொலன் கிரெயின் எக்ஸைன் ஹேஸ் ப்ராமினென்ட் அப்பர்ச்சர் கால்டு ஜெர்ம் போர். பொலன் கிரெயின் இந்த எக்ஸைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராமினென்ட் அப்பர்ச்சர் ஒன்று இருக்கும், அது பேர் வந்து ஜெர்ம் போர். வேர் ஸ்போரோபொலனின் இஸ் ஆப்சன்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்போரோபொலனின் அப்படிங்கிறது ஆப்சன்ட். அப்போ இது நம்ம நோட் பண்ணிக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல வந்து ஸ்போரோபொலனின் இருக்காது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா pollen grain exine has prominent aperture called germ pore where sporopollenin is absent. Okay, pollen grains are well preserved as fossil because of the presence of sporopollenin. இந்த sporopollenin இருக்கிறதுனால தான் pollen grainsல நம்மளால வந்துட்டு ஃபாசிலா ஆகுது. ஓகேவா? The exine exhibit a fascinating array of patterns and design. Why do you think the exine should be hard? ஏன் வந்து ஹார்டாக இருக்கணும்? So what is the function of germ pore? germ pore function என்ன? So the inner wall of the pollen grain is called the intine. இது நோட் பண்ணிக்கோங்க. inner wall name வந்துட்டு intine. It is a thin and continuous layer made up of cellulose and pectin. இது நமக்கு important. intine வந்து cellulose-னாலையும் pectin-னாலையும் நமக்கு ஆனது. Okay, the cytoplasm of pollen grain is surrounded by a plasma membrane. pollen grain உடைய cytoplasm வந்து surround ஆயிருக்கிறது வந்துட்டு plasma membrane. When the pollen grain is mature, it contains 2 cells. இப்போ pollen grain வந்து மெச்சூர் ஆகும்போது அதுக்கு வந்து 2 செல் இருக்கும். ஓகே, இந்த ஃபிகர் சேம் வே
this figure also very very important. The vegetative cell and generative cell. Okay, இது எக்ஸாமில் நமக்கு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஜஸ்ட் டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸில் இது நமக்கு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல் வந்துட்டு இந்த ஃபிகர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேக்யூல் அண்ட் நியூக்ளியஸ். ஓகே, இந்த மூணு ஃபிகருமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சில்ட்ரன், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, so when the pollen grain is mature it contain two cells, the vegetative cell and generative cell. ரெண்டு செல் இருக்கு. அதாவது pollen grain வந்துட்டு மெச்சூர் ஆகும் போதுல அதுக்கு ரெண்டு செல் இருக்கு. ஒன்று வந்து vegetative cell and another one is generative cell. The vegetative cell is bigger, has abundant food reserve and large irregularly shaped nucleus. இந்த vegetative cell பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் பிக்கராக இருக்கும், abundant food reserve இருக்கும் and large irregularly shaped nucleus வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். The generative cell is small and float in the cytoplasm of the vegetative cell. Generative cell பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும், இது வந்து சைட்டோபிளாசத்தில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். It is a spindle shaped with dense cytoplasm and a nucleus. இது வந்து இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும், அதுக்கு சைட்டோபிளாசம் பார்த்தீங்கன்னா நல்லா டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும் அண்ட் நியூக்ளியஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. In over 60% of angiosperm pollen grains are shed at this two-celled stage. 60% மேலே இருக்கிற angiosperm ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா pollen grain வந்து இந்த two-celled ஸ்டேஜில் தான் ஷெட் ஆகும். In the remaining species the generative cell divides mitotically to give rise to the two male gamete before pollen grain are shed. அதாவது three-celled ஸ்டேஜில் தான் வந்து அது ஷெட் ஆகுது. ஓகேவா, அதாவது மிச்சம் 40%ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெனரேட்டிவ் செல் இருக்கு இல்லையா, அது வந்து மைட்டாட்டிக்கலி டிவைட் ஆகிட்டு டூ மேல் கேமெட்டை கொடுத்துரும் பிஃபோர் pollen grain are shed. அப்போ த்ரீ-செல்டு ஸ்டேஜில் வந்து ஷெட் ஆகும். ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஜெனரேட்டிவ் செல் இருக்குமா, அப்போ வெஜிடேட்டிவ் செல் வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் மூலம் வந்து ரெண்டு செல் அங்கே ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ வந்து 1+2 3 செல் ஸ்டேஜில் வந்துட்டு pollen grain வந்து ஷெட் ஆகும். ஓகே, pollen grains of many species cause severe allergy and bronchial affliction in some people, often leading to chronic respiratory disorder, asthma, bronchitis, etc. இந்த pollen grain பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அலர்ஜி காஸ் பண்ணும். ஓகே, bronchial afflictions in some people often leading to chronic respiratory disorder, அதாவது ஆஸ்துமா இல்லை bronchitis வந்துட்டு டெவலப் பண்ணும். It may be mentioned that Parthenium or carrot grass that came into India as a contaminant with imported wheat has become ubiquitous in occurrence and causes pollen allergy. இந்த பார்த்தினியம் நமக்கு தெரியும், இது வந்து pollen allergy வந்து சிவியராக காஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட். ஓகே, pollen grains are rich in nutrient. இந்த pollen grain பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் வந்து நிறைய அதில் இருக்குது. It has become a fashion in recent years to use pollen tablet as food supplement. இந்த recent yearsல பார்த்தீங்க அப்படின்னா இந்த pollen grain வந்துட்டு டேப்லெட் ஃபார்மில் ஃபுட் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் a large number of pollen products in the form of tablet and syrups are available in the market. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த pollen products இருக்கு இல்லையா, டேப்லெட் ஃபார்மில் சிரப் ஃபார்மில் அதில் வந்து மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ pollen consumption has been claimed to increase the performance of athletes and race horses. ஸோ இதனுடைய pollen consumption பார்த்தீங்க அப்படின்னா அத்லீட்க்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ரேஸ் ஹார்ஸ்லேயே வந்துட்டு இது எஃபெக்டை பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ once they are shed, இது வந்து ஷெட் ஆனதுக்கப்புறம் pollen grains have to land on the stigma before they lose viability. இது வந்து இந்த வயபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் pollen tube வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடியே என்ன ஆகணும் அப்படின்னா அது வந்து ஸ்டிக்மா மேலே போய் லேண்ட் ஆகணும். if they have to bring about fertilization நடக்கணும் அப்படின்னா இந்த அது வந்துட்டு வயபிலிட்டி வந்துட்டு லூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடியே போய் ஸ்டிக்மா மேலே போய் இந்த pollen grain வந்து லேண்ட் ஆகிடணும். ஓகே, how long do you think the pollen grains retain viability? அப்போ எவ்வளோ நாளைக்கு இல்லை எவ்வளோ வருஷத்துக்கு இந்த viability இருக்கும் நம்ம கேட்டோம் அப்படின்னா the period for which pollen grain remain viable is highly variable and to some extent depends on the prevailing temperature and humidity. ஸோ டெம்பரேச்சரை பொறுத்தும் ஹியூமிடிட்டி பொறுத்தும் இந்த டைம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். In some cereals such as rice and wheat, pollen grain lose viability within 30 minutes of their release. அதாவது ரைஸ் பிளான்ட்லேயும் வீட் பிளான்ட்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா pollen grain வந்துட்டு வித்தின் 30 மினிட்ஸில் அதோட வயபிலிட்டி வந்து அது லூஸ் பண்ணிடும். And in some members of Rosaceae, Leguminaceae and Solanaceae, they maintain viability for month. Okay, ஸோ இந்த ரோசேசி மெம்பர்லேயும் சரி லெகுமினேசி மெம்பரில் சொலனேசி மெம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த pollen grain வந்து அதோட வயபிலிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய மந்த்து கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யூ மே ஹாவ் ஹர்ட் ஆஃப் ஸ்டோரிங் செமன் ஸ்பெர்ம்ஸ் ஆஃப் மெனி அனிமல் இன்க்ளூடிங் ஹியூமன் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். இந்த ஸ்பெர்ம் பேங்க்கில் வந்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இட் இஸ் பாசிபிள் டு ஸ்டோர் pollen grain ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் ஃபார் இயர்ஸ் இன் லிக்விட் நைட்ரோஜன்.
It is possible, okay, it is possible to store pollen grain of a large number of species for years in liquid nitrogen வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். Okay, such stored pollen can be used as pollen bank similar to seed bank in crop breeding program. crop breeding programல பார்த்தீங்க அப்படின்னா அந்த pollen வந்துட்டு pollen bankல வந்துட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க liquid nitrogenல. Okay children, hope இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.